அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய மாபெரும் பேரர்களால் தினமும் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு தூய்மை என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறை இல்லங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எனக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள். தவாபு செய்வோருக்காகவும் நின்று வணங்கக்கூடியவருக்காகவும் ருக்கு செய்து சஜிதா செய்வோருக்காகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக என்று கூறி அந்த ஆலயத்தின் இடத்தை இப்ராஹிமுக்கு நாம் நிர்ணயத்தை நினைவூட்டுவீராக என்று சூரத்துல் ஹஜ்ஜில 26வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சூரத்துல் பக்கராவில 125வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. மக்காமு இப்ராஹிம் என்ற தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சவாபு செய்வோருக்காகவும் இஹ்திகாஃப் இருப்போருக்காகவும் ருக்கு மற்றும் சஜிதா செய்யக்கூடியவருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் உறுதிமொழி வாங்கியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறார். இறை இல்லங்கள் என்பது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளை எப்படி நாம் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்கிறோமோ அதைவிட கூடுதலாக இறை இல்லங்களை பள்ளிவாசல்களை தூய்மையாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்துகிறார். அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலில் தங்கி இருந்தோம். அப்போது கிராமவாசி ஒருவர் வந்து பள்ளிவாசலுக்குள் நின்று சிறுநீர் கழித்தார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் நிறுத்து நிறுத்து என்று கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சிறுநீர் கழிப்பதை இடைமறிக்காதீர்கள், அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். எனவே நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அவரை விட்டுவிட்டார்கள். அவர் சிறுநீர் கழித்து முடித்தார். பிறகு அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பள்ளிவாசல்கள் என்பது சிறுநீர் கழித்தல் அசுத்தம் செய்தல் ஆகியவற்றுக்குரிய இடம் அல்ல, இவை படைத்த இறைவனை நினைவு கூறக்கூடிய இடங்கள் என்று அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்கள். அல்லது இந்த கருத்தில் அமைந்த வேறு வார்த்தைகளையோ அவரிடம் கூறினார்கள். பிறகு மக்களில் ஒருவரிடம் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை அந்த சிறுநீர் கழித்த இடத்தில் ஊற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 480வது செய்தியாக சஹீஹ் முஸ்லிமில பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பாதையில் உள்ள தொல்லைகளை தரும் பொருட்களை அகற்றுதல், எதையெல்லாம் நன்மையாக இஸ்லாம் கருதுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும். இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும். ஒருவர் தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும். அல்லது அவரது பயணச் சுமைகளை ஏற்றி விடுவதும் தர்மமாகும். ஒரு நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும். ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவருக்கு தர்மமாகும். தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 2989வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல 3-4 விஷயங்களை தர்மம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது நம்முடைய பார்வையில் தர்மமா என்று சொன்னால் தர்மம் இல்லை.
ஆனால் மனித சமூகத்தில ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒருவர் கஷ்டப்பட்டால் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அதனால தான் சொல்றாங்க, ஒரு பயனாளி இருக்கிறார், அவர் வாகனத்தில் ஏற முடியவில்லை என்று சொன்னால் அவரை ஏற்றி விடுவது அல்லது அவருடைய பயண சுமையை இறக்கி விடுவது அல்லது ஏற்றி விடுவது, இதுவும் கூட தர்மம். குறைந்தபட்சமாக ஒரு நல்ல சொல்வதும் தர்மமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீ பேசினால் நல்லதை பேசு அல்லது வாய் மூடி இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் பேசினா என்ன செய்யணும்? கெட்ட வார்த்தைகளை பேசாம நல்ல வார்த்தைகளை நாம் பேசும்போது கூட அது கூட இறைவனிடத்துல தர்மமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால்தான் இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இனிய சொல்லும் அல்லாஹ்விடத்துல தர்மமாக கருதப்படும். அதே போன்று வழியில சென்று கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய முள்ளோ கல்லோ இருக்கிறது, அதை அகற்றினால் கூட அதுவும் தர்மமாக கருதப்படும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம பார்க்கிறோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலதிக விவரங்களை சொல்லலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக